Hello everyone. நான் மதன் கௌரி. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சைனாவில் இருக்கிற ஒரு 100 கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ள வரதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம். இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து சைனாவில் இருக்கிற ஒரு 1000 கம்பெனிக்கு ஸ்கெட்ச் போட்டு நம்ம நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு பயங்கரமாக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும். எத்தனை பேருக்கு மறுபடியும் வேலை இருக்குன்னு தெரியாது, எத்தனை பேருக்கு புதுசாக வேலை கிடைக்க போகுதுன்னு தெரியாது, படிச்சு முடிச்சவங்க எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியலாக வந்து நம்ம உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு யதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே நம்ம நிறைய பேருக்கு சேலரி வந்து 50% சேலரி தான் வந்திருக்கும், 40% சேலரி தான் வந்திருக்கும், சில பேருக்கு சேலரியே வராம போயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியா வந்து பிளான் போட்டு ஒரு 1000 கம்பெனிஸ் நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து 1000 கம்பெனியுமே வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரியில இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் நம்ம நாட்டுக்குள்ள வரப்போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டீடைல்டா பார்க்க போறோம். இதை பார்த்து முடிக்கிறப்போ நம்மளோட வாழ்க்கை ஆஃப்டர் லாக்டவுன், எஸ்பெஷலி இந்தியாவோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம இவ்வளவும் பண்ணிருக்கிறப்போ சைனா மட்டும் என்ன வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கோம், என்ன தக்காளி தொக்கா? கண்டிப்பா கிடையாது. சைனாவும் ஒரு வேற லெவலில் ஒரு திட்டத்தை தீட்டிட்டு இருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படிங்கறதையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நீங்க வந்து நான் டெய்லி போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ பார்க்க முடியும். ஓகேவா? சூப்பர். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம டிப்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம். ஃபினான்ஷியல் டிப்ரெஷன்னா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்கனாமி இருக்குது, படிச்சு முடிக்கிறவங்க நிறைய பேர் வெளியே வராங்க, ஆனா இருக்கிறவங்களுக்கே வேலை போச்சுன்னா அதை வந்து நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட 90 இயர்ஸ்க்கு முன்னாடி யூஎஸ்ல நடந்துச்சு. வேர்ல்டு ஃபுல்லா கூட வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அதுல வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் அது வந்து கண்டினியூஸா போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போயிருந்துச்சு, நிறைய பேர் வந்து பெரிய பிரச்சனையாச்சு பேசிக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் டிப்ரெஷன் இப்போ எல்லாருமே வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. கரெக்டா? அதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த மாசம் வந்து உங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா, சேலரி வந்திருந்துச்சுன்னா, அது ஒரு 50% சேலரியா இருக்கட்டும் இல்லை 40% சேலரியா இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு சேலரி வந்திருந்துச்சுன்னா உங்க சேலரி வந்து இந்த மாசம் நீங்க தான் வந்து விஜய், அஜித், ரஜினி, கமல், தனுஷ், சூர்யா எல்லாரையும் விட வந்து நீங்க தான் அதிகமாக சம்பாதிச்சிருக்கீங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க இண்டஸ்ட்ரியே ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. ஒருத்தங்க கூட வந்து ஏர்ன் பண்ண முடியல. பட் உங்களோட இண்டஸ்ட்ரி இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு வந்து இன்னும் சேலரி வந்து சேர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல்ல வந்து இந்தியாவில் வந்து நின்று போன இண்டஸ்ட்ரிஸ் எதுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இந்தியா கொண்டு வர நினைக்கிற இண்டஸ்ட்ரிஸ் எதுன்னு சொல்றேன். ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இருக்கிறதுலே அதிகமாக பாதிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்ல முதல் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட ஜிடிபிக்கே வந்து ஐபிஎல் வந்து தனியாக கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியே கம்ப்ளீட்டா போய் நின்று இருக்கு. இதனால தோனிக்கோ இல்ல கம்பீருக்கோ வந்து பிரச்சனை வர போறது கிடையாது, அது ஃபினான்ஷியலா பிரச்சனை வர போறது கிடையாது. பட் அங்க இருக்கிற ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃப் ஒருத்தங்க வந்து அந்த கிரவுண்ட்ல போய் தண்ணி அடிக்கிறவங்கல இருந்து அந்த டிக்கெட் கொடுக்கறவங்கல இருந்து அத்தனை பேரோட உழைப்பும் அத்தனை பேரோட சம்பளமும் வந்து கம்ப்ளீட்டா இந்த வருஷம் ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, ஒலிம்பிக்ஸ் வந்து இப்போ உலகம் ஃபுல்லாவே வந்து ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்க்கு போய் நிக்குது. இது வந்து கோடிக்கணக்கான மக்களை போய் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ சின்ன சின்ன கடைகள்ல இருந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் ஹோட்டல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அத்தனையுமே வந்து கம்ப்ளீட்டா ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. நிறைய இடங்கள்ல சேலரி கூட கொடுக்க முடியாம இருக்காங்க. லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த தோசை ஊத்துறதுக்கு கூட கையில காசு இருக்குமான்னு தெரியலங்கிற அளவுக்கு நிறைய இடங்கள்ல பிரச்சனை வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல போயிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டார்டிங்லேயே வந்து சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. சினிமா அப்படிங்கிறப்ப வந்து அது வந்து சல்மான் கானை பத்தியோ, ஷாருக் கானை பத்தியோ, ரஜினிகாந்த் பத்தியோ நமக்கு கவலை இல்லை. ஆனா அதுல கடைநிலை ஊழியர் ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா, லைட் பாய் ஒருத்தங்களா இருக்கட்டும், அங்க மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு அசிஸ்டண்டா இருக்க ஒருத்தங்களா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கும். கரெக்ட்டா? சோ அந்த இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டா நின்னு போயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3-4 இண்டஸ்ட்ரி சொல்றேன். இதே மாதிரி இந்தியால ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் நின்னு போயிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து இந்தியா வந்து என்னடா வழி பண்றது, எப்படி மறுபடியும் எக்கானமியை ரீஸ்டார்ட் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் வந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். சோ அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் போயிட்டு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து சொல்றாங்க, நீ தான் வந்து இந்த கிருமி ஆரம்பிச்சு விட்டுட்டு, அதனால நான் உங்ககிட்ட இனிமேல் பிசினஸ் பண்ண மாட்டேன், இல்லை உன் பிசினஸ் எல்லாம் வந்து நான் சொதப்புவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாகவே சொல்றாங்க. சைனா சொல்லுது, நீ தான் இந்த கிருமி ஆரம்பிச்ச, நான் உன் கூட பிசினஸ் நான் வந்து நீ வந்து தேவையில்லாம எம்எல்ஏ பழிய போடுறேன், நீ தான் கிருமியாவே ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சைனா சொல்லுது. என்னடா புது கதையா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சைனா வந்து அவங்க ஊருக்குள்ள அதை தான் சொல்லிட்டு இருக்கு. யூஎஸ் மிலிட்டரி தான் இந்த கிருமியாவே ஆரம்பிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கம்ப்ளீட்டா ஒரு புது வதந்தியா சைனால இருக்கிற மக்கள் கிட்ட வந்து பரப்பிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ரெண்டு நாட்டுக்குள்ளேயும் பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ இந்த கிருமி அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். பல வருஷமா சைனாவுக்கு அமெரிக்காவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு வந்து இந்த நம்பர் 1 இடத்துக்கு சைனா வரதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா will not be number 1 anymore. கரெக்ட்டா? சோ இதை வந்து எப்படிடா சரி கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ட்ரம்ப் வந்து கரெக்டா எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. அப்போல இருந்தே வந்து இந்த சைனாவுக்கு பெருசா வந்து பிசினஸ் கொடுக்கறதுல வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கிருமி வந்ததுனால இது இன்னொரு பெரிய ஆயுதமா எடுத்துக்கிட்டு அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, நீ ஏன் இடத்துக்கு வரக்கூடாதுன்னா ஒன்னே நான் வீக் பண்ணணும், அதாவது உங்ககிட்ட இருக்கிற பிசினஸ் அடி வாங்க வைக்கணும், உங்ககிட்ட இருக்கிற சப்ளை செயினை நான் உடைக்கணும். அதை நான் பண்ணறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்ககிட்ட இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ், அதாவது என் காசு தான் வச்சு நீ பெரிய ஆகிற, அமெரிக்கா தான் வந்து சைனா கிட்ட பிசினஸ் பண்ணுது பெருசா, ஏன் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு நீ காசே பண்ற, அந்த இண்டஸ்ட்ரி நான் உங்ககிட்ட வெளியே எடுத்துடுறேன் அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுத்துட்டு, அதாவது எக்ஸிட் சைனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக பேசப்பட்டு இருந்துச்சு. இது நம்ம சேனல்ல கூட பேசியிருந்தோம். இந்த ஒரு விஷயத்துல வந்து அதிகமாக பலனடைஞ்ச கண்ட்ரி எது இப்போ ரீசெண்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வியட்நாம் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ வியட்நாம் வந்து பயங்கரமா சைனா கிட்ட இருந்து வர கம்பெனிஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியா வந்து சைனா கிட்ட இருந்து வர கம்பெனிஸ் எல்லாம் தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுல வந்து இந்தியாவை வந்து ஒரு 100 கம்பெனி ஆல்ரெடி அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. நாங்க வந்து உங்க நாட்டுக்கு வரோம் வேலை பார்க்கறதுக்கு, நாங்க வந்து உங்க நாட்டில் வந்து இந்த மாதிரி பிசினஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா ஒரு இடத்துல வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த பிசினஸ் முதல்ல அந்த ஊருக்குள்ள இருக்கணும். ஸோ மேனுஃபேக்சரிங் மட்டும் இருந்தா பார்த்தாது. இப்போ திருப்பூர்ல வந்து ஷர்ட் பனியன் எல்லாம் உருவாக்குறாங்கன்னா அதுக்கான மார்க்கெட் உலகத்திலே 2வது அதிகமான பாப்புலேஷன் நம்ம ஊர்ல தான் இருக்குது. இங்கேயே நம்ம முதல்ல அவ்வளவு மார்க்கெட்ல விற்கலாம் அப்படிங்கிற ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம ஊர்ல நிறைய பேர் செலவும் பண்ணுவாங்கிறப்போ வந்து இந்தியாவை வந்து ஒரு நல்ல லொகேஷனா பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ இந்தியா என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட், அதாவது அதை விட இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமா போய் சைனால வேலை பார்த்துட்டு இருக்கு, சைனால இருக்கிற ஒரு 1000 கம்பெனிக்கு வந்து இந்தியா வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டுருக்கு. இதுல இருக்கிற கம்பெனிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அபவுட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய பார்மாசூட்டிக்கல் கம்பெனி. கரெக்டா? இவங்க வந்து ஆல்ரெடி மும்பைல வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வச்சுட்டு சின்னதா லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ இந்தியா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அபவுட் இண்டஸ்ட்ரீஸே வந்து சைனால இருந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்கான வழியை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியா வந்து என்னென்ன இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம ஊருக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல் இண்டஸ்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அபவுட் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து இவங்க எல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள்ல வந்து ரெவென்யூ பார்க்குறவங்க. இந்தியா வந்து மெடிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இனிமே அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ராபப்லி நீங்க டாக்டர் ஆர் எனிதிங் ரிலேட்டட் டு மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கோப் வந்து நம்ம ஊர்ல அதிகமாக இருக்குது. பார்மாசூட்டிக்கலுக்கு நம்ம ஊர்ல வந்து இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா நம்ம ஊர்ல ஸ்கோப் இன்க்ரீஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்தியா வந்து ஐ பண்ற இண்டஸ்ட்ரி எது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. அதாவது ஃபுட்டை வந்து ப்ராசஸ்டு ஃபுட் வந்து நம்ம கொண்டு போற இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கும்ல. அது வந்து பீஃபா இருக்கட்டும், சிப்ஸா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், நம்ம ஊர் வந்து இதெல்லாம் மறுபடியும் நம்ம ஊருக்குள்ள அதிகமாக கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மிகப்பெரிய கம்பெனிஸ்லாம் ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சைனால இருந்து நம்ம ஊருக்குள்ள கொண்டு வரணும்னு இந்தியா அதிகமாக டார்கெட் பண்ணிருக்காங்க. மூணாவது நம்ம அதிகமாக டார்கெட் பண்ற கம்பெனி எது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த பனியன் ஜட்டியில இருந்து எல்லா விஷயமும் இப்போ வந்து திருப்பூர்ல இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ பயங்கரமா அடி வாங்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்களா. இப்போ இந்தியா வந்து மறுபடியும் அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியில நம்ம ஊருக்குள்ள கொண்டு வரணுங்கிறத டிசைட் பண்ணிருக்காங்க. அடுத்த இண்டஸ்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா லெதர் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த டேனரிஸ் எல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து சைனால அமெரிக்கன் கம்பெனிஸ் பெருசா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம ஊருக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்றாங்க. அண்ட் லாஸ்ட் மிகப்பெரிய நம்ம டொமைன் நம்ம எது டார்கெட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா கிளாசிக்கான டொமைன் பீயிங் மெக்கானிக்கல் இன்ஜினியர். எனக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை வந்து இந்தியாவுக்குள்ள மறுபடியும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட் யாருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா க்ரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்ளிகேஷன். இந்தியாவில் இருக்கிற ஃபினான்ஸ் ஆப்ஸ்லேயே வந்து ஹையஸ்ட் ரேட்டட் ஆப் இதுதான். இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஒரு ஆப் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னே தெரியலனா கூட, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட எதா இருந்தாலும் இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தின எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே கிடைக்கும். நீங்க வந்து ஃபர்தரா படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா அதையும் நீங்க இந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மற்ற இடங்களெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனா வந்து brokerage காசு எல்லாம் வைப்பாங்கல்ல, இந்த ஆப்ல அந்த brokerage காசு எல்லாம் கிடையாது. ஸோ டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி இன்னும் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை நீங்க வந்து யூஸ் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இந்த 1000 கம்பெனிஸ் இருக்குது, இது 1000 கம்பெனிஸ் எப்படி நம்ம ஊருக்குள்ள கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் இந்தியா வந்து இந்த 1000 கம்பெனிஸும் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. நான் சொன்ன செக்டார்ஸ்ல எல்லாம் வந்து இருக்கிற எல்லா மிகப்பெரிய கம்பெனிஸ் அமெரிக்கன் கம்பெனிஸையும் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் எம்பசி வந்து வெளிநாட்டுல எல்லாம் இருக்குல்ல, அந்த எம்பசி மூலமா வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அப்ரோச் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன, நீங்க சைனாவை விட்டு இந்தியாவுக்குள்ள வரணும்னா உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இதுல நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்க இந்தியாவுக்குள்ள வரணும்னா எங்களுக்கு வந்து டாக்ஸ் கட் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல வந்து எங்களுக்கு கம்பெனிஸ் இடம் பெயர்ற மாதிரி ஒரு வாய்ப்பும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எல்லாத்துலயுமே வந்து எஸ்இசின்னு சொல்றாங்கல்ல, இது எல்லாத்துலயுமே வந்து நல்ல தண்ணி சப்ளை கண்டிப்பா இருக்கும், நிலம் வந்து நல்ல தேவையான அளவுக்கு இருக்கும், தேவையான அளவுக்கு படிச்சவங்க அந்த ஏரியா கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. பவர் சப்ளையும் கண்டினியூஸா இருக்கும். இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து கொடுப்போம், அதாவது நீங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் வந்து இந்தியாவில் நிறைய இடங்கள் அதிகமா இருக்கு. இந்த டாக்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கார்ப்பரேட் டாக்ஸ் எல்லாம் நீங்க கம்மியாக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட் அதிகமா வச்சிருக்காங்க. 2025 குள்ள வந்து நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் நம்மளோட மொத்த பொருளாதாரத்துக்கு வந்து 22% இன்க்ரீஸ் பண்ணணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து 15% தான் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்குது. ஸோ இந்தியா மாதிரி இவ்வளோ பெரிய 7வது மிகப்பெரிய நாடுல 2வது மிகப்பெரிய பாப்புலேஷன் இருக்கிற நாடுல
நம்ம உருவாக்குற பொருட்கள், மேனுஃபேக்சர் பண்ற பொருட்கள் வந்து 15% தான் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு சின்ன புள்ளி. ஸோ இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும், இப்போதைக்கு ஒரு 25%க்காவது இன்க்ரீஸ் பண்ணும், இல்லை 20%க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதா வந்து ஒரு கோலா இருந்துட்டு இருக்கு. இப்போ சில ஸ்டேட்ஸ் வந்து ஆல்ரெடி முந்திக்கிட்டு நம்ம ஊருக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்தியா வந்து மேப் பண்ணியிருக்கிற ஸ்டேட்ஸ் இது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாலும் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். ஆல்ரெடி இந்தியா வந்து லொகேட் பண்ணியிருக்கிற ஸ்டேட்ஸ் இது. எங்க இந்த பிசினஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து போர்ட் பயங்கரமா இருக்குது. அதாவது நம்மளுக்கு மிகப்பெரிய இந்த போர்ட் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, துறைமுகங்கள் வந்து நம்மளுக்கு பெருசா இருந்துட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு ரோட் நெட்வொர்க்கும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கு. படிச்சவங்க ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால் இருந்துகிட்டு ஆனா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு நிறைய பேரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற பிசினஸ் மென் இருப்பாங்க, அந்த பெரிய அந்த அவங்களோட இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில அவங்களோட காமர்ஸ் குரூப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க நாட்டை இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் வந்து சைனாவுக்கு மோர் க்ளோசர். ஏன்னா வந்து ஒரு இது வந்து புதுசா கம்பெனியை செட் பண்ண போறது இல்ல, சைனால இருக்கிற இண்டஸ்ட்ரியை வந்து மூவ் பண்ண போறாங்க, ஒரு ஃபேக்டரியை மூவ் பண்ண போறாங்கன்னு சொல்றப்ப அதுல ஜெயண்டான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். கரெக்டா, ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுமே வந்து ஒரு ப்ராபபிளி ஒரு வீடு சைஸுக்கு, ஒரு அபார்ட்மெண்ட் சைஸுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்லப்படுற மிகப்பெரிய மெஷினரி எல்லாம் வந்து கொண்டு வரணும்னா வந்து அது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ சைனா கிட்ட இருக்கிற இடங்கள், ஸ்டேட்ஸ், சில ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, நீங்க இந்தியாவோட பார்டரையும் சைனாவோட பார்டரையும் பாத்தீங்கன்னா we have a very long border. கரெக்டா, இதுல சிக்கிம் கிட்ட இருக்கிற வெஸ்ட் பெங்கால் இருந்துகிட்டு நம்ம ஊருக்கு நம்ம ஈஸியா கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தன் வெஸ்ட் பெங்கால் பார்ட் இருக்குல்ல, ஸோ அதுகிட்ட இருக்கிற நிறைய ஊர்கள் இருந்துகிட்டு எங்க ஊருக்கு கொண்டு வாங்க, எங்க ஊருக்கு கொண்டு வரதுக்காக முயற்சி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முயற்சியில இறங்கிட்டாங்க. நம்ம ஸ்டேட் இதுல எந்த அளவுக்கு முயற்சியில இறங்கி இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆந்திர பிரதேசம் ஆனால் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இந்த முயற்சியில இறங்கிட்டாங்க, புதுசா உள்ளுக்குள்ள கொண்டு வரதுல. ஸோ சைனா என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சைனா வந்து ஒரு வேற லெவல் ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன பிளான் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, சைனால வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஜெனரலா 5 இயர் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இந்த 5 இயர் பிளான் வந்து அடுத்த 5 வருஷம் வந்து சைனாவோட கோல்ஸ் எதோ இருக்கும், எதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு திட்டவட்டமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த 5 இயர் பிளான் வந்து இந்த வருஷத்தோட வந்து போன 5 இயர் பிளான் வந்து முடியுது. ஸோ புது 5 இயர் பிளான் வந்து தீட்ட போறாங்க. இந்த 5 இயர் பிளானுக்கு வந்து நிறைய கமிட்டி எல்லாம் அமைச்சு நிறைய பேரோட ரெக்கமெண்டேஷனை கேட்பாங்க. இந்த முதல் கமிட்டி வந்து இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, அடுத்த 5 வருஷம் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து சைனாவுக்கு பிசினஸ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தற்சார்பு கொள்கைகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செல்ஃப் ரிலையண்டா வந்து நம்மளோட பிசினஸ் எல்லாம் கொண்டு போகணும், நம்ம ஊருக்குள்ளே பெரிய பெரிய மார்க்கெட்ஸை உருவாக்கணும், நம்ம ஊர்ல எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம வந்து இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாதான், நம்மளோட வேலைகளை நம்ம ரொம்ப தீவிரமா இறங்கி மற்ற நாடுகள் மேல இருக்கிற டிபெண்டன்சியை கம்மியாகினாதான் அடுத்த 5 வருஷத்துக்கு சைனானால வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இந்த ஒரு டாமினன்டான 2வது மிகப்பெரிய எக்கானமி அப்படிங்கிற பொசிஷன்ல கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்திருக்காங்க. போற போக்க பார்த்தா மேபி அடுத்த, ஏன்னா இவ்வளோ வந்து இந்தியா ஒரு சைடு, அமெரிக்கா ஒரு சைடு இவ்வளோ பிரச்சனை பண்ணிருக்கிறதெல்லாம் வந்து சைனாக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ சைனா வந்து தனக்கு பதில், இவங்க வந்து பதிலுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வளர்த்துக்கணும், தான் வந்து எந்த நாடு மேலும் டிபெண்டா இருக்க கூடாதுங்கிறதுல சைனா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நாளாக தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 2025 ப்ராபபிலி மேக் பண்ற ஒரு வீடியோல இதுக்கான பதிலாம் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபைனலா இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரே கேள்வி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சைனா வந்து தற்சார்பு கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. மோஸ்டா இந்த உலகத்துல வந்து செல்ஃப் டிபெண்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ற ஒரு பெரிய நாடுனா வந்து சைனா அப்படின்னு சொல்றோம். ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கூகுள் இல்லாம இருக்க முடியாது, நம்ம வந்து ஆப்பிள் இல்லாம இருக்க முடியாது, நம்ம வந்து மோஸ்டா நம்ம யூஸ் பண்ற எல்லா விஷயங்களும், உங்க கையில இருக்கிற போன் வந்து சைனீஸ் போன், நம்ம கெட்டுற வாட்ச்ல இருந்து, நம்ம போட்ட ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் வெளிநாட்டுல இருந்தா வருது, நம்மளும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். பட் சைனால பாத்தீங்கன்னா கூகுள் கிடையாது, சைனால வந்து ஃபேஸ்புக் வந்து ஒரு பெரிய சோஷியல் மீடியா கிடையாது, சைனீஸ் சோஷியல் மீடியா தான் இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் வந்து நிறைய வந்து சைனீஸ் போன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க, சைனாலே எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு இதை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இது லாங் டர்ம்ல இது பாசிபிள் நினைக்கிறீங்களா? இல்ல சைனா வந்து அடுத்த 5 வருஷத்துல இது கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சைனா வந்து எக்கானமில வந்து தோத்துரும் நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸ், சைனாவை பத்தின ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை ஒரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Madan Gowri signing off here. Love you all. Cheers. Take care. Bye. Cheers. Hello everyone.